ரொம்ப நாளா நீங்க ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, வேலை அமையல. இப்போ வேலை அமையும், நல்ல திருமண வாழ்க்கை அமையும், நல்ல காதல் வாழ்க்கை அமையும், தன வசதி இதுதானே முக்கியம் நினைக்கிறோம். அந்த வசதி கிடைக்கும். 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிற போது நல்ல சொத்து சுகங்கள் சேரும். உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த பராபவ வருஷம் இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 3:33 பிறக்கிறது. ரிஷப லக்னம், மேஷ நவாம்சத்தில் ஆண்டு பிறக்கிறது. தேய்பிறை துவாதசியில் பிறக்கிறது. இந்த பிறக்கக்கூடிய திதியும் மிக முக்கியம். ஒரு ஆண்டு பிறக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆண்டுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்கிறதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ராஜாவா இருக்கார். இடி இடித்து மழை பொழியும் சொல்றாங்க பாருங்க. அப்படி கடுமையான போராட்டங்கள், இதற்கு நடுவிலே ஒரு ஆண்டு பிறக்கிறது, பராபவ ஆண்டு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்த பராபவ ஆண்டு நமக்கு என்ன நன்மைகளை தரப்போகுது, நம்ம எப்படி வாழணும், எப்படி இந்த ஆண்டுல நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆண்டு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு. தமிழ் ஆண்டுகளில் இது 40வது ஆண்டு. பராபவ ஆண்டு அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய பொருள் அவமானம் அப்படிங்கிற பொருள். ஆனால் நடைமுறையிலே அப்படித்தான் இருக்க போகிறதா அப்படின்னா இல்லை. ஒரு செழிப்பு இருக்கும், கால்நடைகளில் செழிப்பு இருக்கும், விவசாய செழிப்பு இருக்கும் என்று சுட்டி காட்டப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ராசிக்கு நம்ம என்ன பலன்கள் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பராபவ ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளினால் என்ன நன்மைகள் நமக்கு வரப்போகுது, இந்த ஆண்டை எப்படி எதிர்கொள்ளணும், ஏதாவது நோய் தாக்கம் இருக்குமா, மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்குமா, தொழிலிலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குமா என்று, உடல் நலத்தில் யார் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விவரமாக இதில் பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவரும் இதை தொடர்ந்து கவனியுங்கள். பராபவ ஆண்டு பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க. மேஷராசி அன்பர்களே, பராபவ ஆண்டிலே மேஷராசிக்காரர்களுக்கு ஆண்டு லக்னம் உங்க ராசிக்கு 2வது ஸ்தானமாக இருக்கு. மேஷராசியில 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரங்களுமே மிக அற்புதமான நட்சத்திரங்கள். மேஷராசியில ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் மிக சுறுசுறுப்பான மனிதர் அப்படின்னு அர்த்தம். தலைமை பொறுப்புகள் எந்த தலைமை பொறுப்பாக இருந்தாலும் அதை ஏற்று செய்யக்கூடிய ஒரு பக்குவம் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். சுறுசுறுப்பு, வேகம், இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான குணங்களாக இருக்கு. இந்த பராபவ ஆண்டை பற்றி பார்க்கிற போது மேஷ ராசிக்கு 2 புறமும் கிரகங்கள் அமைந்துதான் பராபவ ஆண்டு பிறக்குது. மேஷராசிக்கு 12வது ஸ்தானத்தில் செவ்வாய், சனி, புதன், இது ஒரு பக்கம். மேஷராசியிலேயே கிரகங்கள் இருக்கு. மேஷராசிக்கு 2வது ஸ்தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுடைய லக்னம். இப்படியாக இந்த ஆண்டு பிறக்கிறது. அப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி, ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம செல்ல போகிறோம். எப்படி அந்த மாற்றம் வரும்? நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா சனி பகவானுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப காலம் எடுத்து செய்வதோ, ரொம்ப ஆழமாக செய்வதோ, ரொம்ப லாங் டேர்ம் எடுத்துக்கிட்டு செய்யறதோ இந்த சனி பகவானுடைய விஷயமாக அமைகிறது. இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, வேலை அமையலை. இப்போ வேலை அமையும், ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும். அந்த வேலை மாற்றம் ரொம்ப காலம் நீடிக்கும். இதுதான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பலருக்கு ஐடியா வரும். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல புதன், அந்த புதன் நேரம் மேஷராசியை நோக்கி நகழப்போகிறது. அப்போ நமக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியா வரும். ஏன்னா வியாபார காரகன் புதன் பகவானை சொல்கிறோம். அந்த புதன் பகவான் மேஷராசியை நோக்கி வருகிற போது மெல்ல மெல்ல ஒரு வாழ்க்கை அனுபவம், வேலையில் ஏற்படக்கூடிய அனுபவம், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணினா என்ன அப்படின்னு பல மேஷராசிக்காரர்களுக்கு தோணும். அதற்குரிய முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்ய தொடங்குவீங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் என்ன பிஸ்னஸ் செய்ய போறீங்களோ அதுக்குரிய விஷயங்களை இப்போ லேர்ன் பண்ணணும். அதற்குரிய ஆண்டாக இந்த காலகட்டத்தை பராபவ ஆண்டை நீங்கள் பயன்படுத்திக்கிறோம். 12வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய், உங்கள் ராசிக்கு அதிபதி. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிற போது உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய மாற்றங்கள் வரும். ஒரு ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு இருக்கிற போது அதை புரிந்து கொள்ளாதவர்கள் இது ரொம்ப வீக்னஸ் அப்படிங்கிறாங்க. புரிந்து கொண்டவர்கள் தாங்க இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மாறுறாங்க.
இன்னொரு ஊருக்கு மாறுறாங்க, இன்னொரு நாட்டுக்கு மாறுகிறார்கள். மாறுகிற போது இவர்கள் வாழ்க்கை வளம் பெறுகிறது. இதுதான் சூட்சமம். அப்போ ராசிக்கு அதிபதி 12ல மறைஞ்சிட்டாருன்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது. 12ல மறைஞ்சிட்டாருங்கிறத மிக நல்ல விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்கு இருக்கிறோமோ அதிலிருந்து ஒரு மாற்றத்தை நாம் செய்து கொண்டால் மிகப்பெரிய வளர்ச்சி வரும். இதுல அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள். என்ன கிரகம் இருக்கு? உச்ச சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு பிறக்கிற போதும் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில உச்சமாக இருப்பார். அவர் ஒளிபடைத்த ஒரு வாழ்க்கையை தருவார். இப்போ ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க. இதை சொல்லக்கூடியவர்களுக்கு அரசியலில் வெற்றி கிடைக்கும். ஆதித்ய ஹிருதயம் சொல்லக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். ஒரு கம்பெனியில் நீங்க வேலை பார்க்குறீங்க, சாதாரண ஊழியராக இருக்கீங்கன்னா அடுத்து நீங்கள் முன்னேற முடியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவுகளில் இருக்கக்கூடியவர்கள், நான் வாழ்க்கையில் அப்படி வரணும், உயர்ந்த பதவிகளுக்கு வரணும் இருக்கக்கூடியவர்கள் ஆதித்ய ஹிருதயத்தை சொல்கிற போது மேஷராசிக்காரர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க. ராசியில் ஒரு சுபக்கிரகம் உட்கார்ந்து வருஷம் பிறக்குது. அந்த சுபக்கிரகத்துக்கு பேரு சுக்கிரன்னு பேரு. சுக்கிரன் ஒருத்தர் ராசியில இருந்தாலே அவர் பார்ப்பதற்கு பிறரை கவரக்கூடிய அம்சங்களை பெற்றிருப்பார். அந்த சுக்கிர பகவான் உங்க ராசியில இருக்கிறதுனால இப்பொழுது எல்லோரும் உங்களை நேசிப்பார்கள், எல்லோரும் உங்களை விரும்புவார்கள். அப்படிப்பட்ட காலம் ஆரம்பிக்குது. அந்த நேசம் எப்படி ஆகிறது? ஒரு காதலில் நீங்க இருக்கீங்கன்னா காதலில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு நபர் உங்களை நேசிப்பார், உங்கள் குடும்பம் உங்களை நேசிக்கும், வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களை நேசிப்பாங்க. நல்ல திருமண வாழ்க்கை அமையும், நல்ல காதல் வாழ்க்கை அமையும். லிவிங் டுகெதர்ல இருக்கக்கூடிய பல பேர் கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்க. இதெல்லாம் இப்ப மேஷராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல ஆண்டுடைய லக்னம் இருப்பதனால் நல்ல செல்வ வசதி, தன வசதி, இதுதான் முக்கியம் நினைக்கிறோம். அந்த வசதி கிடைக்கும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணும். அதுதான் மிக முக்கியம். 3ஆம் இடத்துல குரு பகவான் செல்கிற போது சில நேரம் இளைய சகோதரனோடு ஒரு கருத்து மாறுபாடு வருது. ஆண்டு துவக்கத்திலேயே குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் பிறகு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிற போது நல்ல சொத்து சுகங்கள் சேரும். ஆனால் வாங்குற சொத்துக்களை எல்லாம் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணாமல் நம்ம வாங்கக்கூடாது. அது மிக முக்கியம். அதே போல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல கேது. விநாயகரை வழிபட்டுக்கிட்டே வரணும். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க விநாயகரை வழிபடுகிற போது நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். புதிய தொழில் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. மாணவர்கள் வெளிநாடுகளில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இப்படி பல நல்ல பலன்களை இந்த பராபவ ஆண்டு மேஷராசிக்காரங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. இதுல அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அலுவலகத்தில் எனக்கு நல்ல பதவி கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்கு இப்ப நல்ல பதவிகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஹையர் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். இதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்த மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலிலே அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்வார்கள். யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்ற அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பரணி நட்சத்திரம் தரணியை ஆளுங்கிறோம். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய ஆண்டு, திருமணம் கைகூடக்கூடிய ஆண்டு, திரைப்படத்துறையிலே, நாடகத்துறையிலே, கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் புகழ் பெறக்கூடிய காலம். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அரசியலில் புகழ், நிர்வாக திறமை, குடும்பத்திலே உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டு பராபவ ஆண்டு. இந்த ஆண்டு திருச்சி, மலைக்கோட்டை, விநாயகரை சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். இந்த பராபவ ஆண்டை சொல்கிற போது சமஸ்கிருதத்தில் இந்த ஆண்டை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருவதாக இல்லை. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். கால்நடைகள் முன்னேற்றம், விவசாயம் செழிப்பு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிற ஆண்டுதான் பராபவ ஆண்டு. இந்த பராபவ ஆண்டுல உலக நாடுகளெல்லாம் பொருளாதார தட்டுப்பாடு கடுமையாக இருக்கும். ஆனால் இந்திய நாடு பொருளாதார தட்டுப்பாடு இருந்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும். எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். இந்திய நாட்டுக்கு பாதிப்பு தருமானா தராதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்திய நாட்டு பாதுகாக்கப்படும். அதுதான் பெரிய. ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார், உச்சமாகிறார். அது இந்திய திருநாட்டிற்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது. இந்தியாவுடைய லக்னமான மகர லக்னத்தை குரு பகவான் பார்க்க போறார், உச்ச குரு பார்க்க போறார். அதனால இந்த ஆண்டு பல்வேறு சோதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். நம்முடைய நாட்டில்
மக்கள் குறிப்பாக கேட்பது விலைவாசி எப்படி இருக்குங்கிறாங்க. விலைவாசி பராபவ ஆண்டுடைய தொடக்கத்தில் மிக கடுமையாக உயரும். நீங்க கண்ணு முன்னாலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் விஷயங்களை பற்றிய தட்டுப்பாடுகள் வந்துருமோன்னு அச்சம் இருக்கு. பெட்ரோல் விஷயத்தில் விலை கூடும், காய்கறிகள் விலை கூடும், தானியங்கள் விலை கூடும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பணப்புழக்கம் ஆண்டு துவக்கத்தில் கொஞ்சம் மாதங்களுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். மக்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது. ஆனால் ஆண்டுடைய பிற்பாதி சுபமாக மகிழ்ச்சியாக பண தட்டுப்பாடு நீங்கி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல தங்கத்தின் விலை எப்படி இருக்கும்னு பல அன்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தங்கத்தின் விலையில ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்போ இதே மாதிரி தங்கத்தின் விலையில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. என்னுடைய எதிர்காலம், தங்கத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். இடையில கொஞ்சம் குறைஞ்சாலும் திரும்ப கூடும். ஆனால் இதே மாதிரி சனி பகவான் மீண்டும் மீனத்திற்கு வருவார். 60 ஆண்டுகள், 30 ஆண்டு இல்லை, 60 ஆண்டுகள் கழித்து அவர் வருகிற போது, அப்போ தங்கம் என்பது ஒரு சாதாரண மெட்டலா போயிடும். அன்னைக்கு மக்கள் பயன்பாட்டில் தங்கத்திற்கு இவ்வளவு மோகம் இருக்காது. இது இந்திய தேசத்துல பார்க்க போறோம். அப்படி நிறைய மாற்றங்களை நாம் காணப்போகிறோம். இந்திய மக்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஒரு நோய், வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது. என்ன காரணத்தால்னா அணுகுண்டுகள், குண்டுகள் வெடிப்பதனால், அதனால் ஏற்படக்கூடிய கிருமிகளினால் வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக நம்பப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிலநடுக்கங்கள் உலக நாடுகளில் பல நாடுகளில் ஏற்படும். அதற்கெல்லாம் அடிப்படையாக கூட இந்த போர் இருக்கும் என்றெல்லாம் கிரகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. நிறைய இருக்கு இந்த பராபவ ஆண்டுடைய விஷயங்கள். அதை புரிந்து கொண்டு மக்கள் அவரவருடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்முடைய ஆன்மீகம் டாக்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்முடைய ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் தான் முடிவான பலன்களா அப்படின்னா இல்லை. இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அப்படித்தான் பலன்கள் நடைபெறும். ஆகவே உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த பராபவ ஆண்டு என்ன நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு முக்கியம். உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.